ஹை ஃப்ரெண்ட்ஸ், கமல்ஹாசன் அவர்களால் ஜனநாயகன் படம் வெளியாவதில் சிக்கல் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரீசெண்டா கமல் அவர்கள் தக் லைஃப் படத்தோட ப்ரொமோஷன்ல தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதாவது அந்த மாதிரி பேசினதுக்கு கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கலன்னா கர்நாடகாவில் தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி கர்நாடகாவில் தக் லைஃப் படத்துக்கு தடை போட்டாங்க. ஸோ அப்போ தமிழ் படமான தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணலன்னா கர்நாடகாவை சேர்ந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்றதால ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதை சொல்றது யாரு, எந்த கட்சின்னு பார்த்தா அந்த கட்சி பேரே இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது இல்ல. இந்த ஒரு இஷ்யூக்குள்ள தளபதியை இழுத்து விட்டு அவங்க கட்சியை பிரபலப்படுத்துறதுக்காக பாக்குறாங்க. அண்ட் கமல் அவர்கள் பேசினது சரியா தவறா, அவர் மன்னிப்பு கேட்கணுமா, அண்ட் அங்க தக்லீஃபை தடை பண்றதுக்காக இங்க ஜனநாயகனை தடை பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழும்புது. அண்ட் தமிழ்ல இருந்து கன்னடா பிறந்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு இல்ல, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மை. பட் அதை சம்பந்தமே இல்லாம கர்நாடகாவில் போய் கமல் அவர்கள் பேசினது அவசியமற்றது. ஏன்னா தக்லைஃப் படத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ ஃபேக்சுவலா சரியானதாவே இருந்தாலும் அவங்க ஊர்ல போயிட்டு உங்க மொழி எங்க மொழியிலிருந்து பிறந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். ஆல்ரெடியே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ட் கர்நாடகா மக்கள் இதை பெருசா கண்டுக்க போறது இல்ல. பட் ஆனா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் செய்ய தான் பார்ப்பாங்க. அண்ட் தக் லைஃப் தடையை எதிர்த்து கமல் அவர்கள் கர்நாடகா நீதிமன்றத்திலே ஒரு கேஸ் போட்டிருந்தாரு இன்னைக்கு. அதை விசாரிச்ச நீதிபதி அவர்களும் நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க, நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை தானே, மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு கமல் அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காருன்னா, நான் சொல்ல வந்த கருத்தை மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டீங்க, சோ அதனால நான் வருந்துறேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காரு. மற்றபடி மன்னிப்புலாம் கேட்கல. அண்ட் இதனால இப்போதைக்கு தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியாகாம போஸ்ட்பாண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆக்சுவலா கமல் அவர்களே அவங்களுக்கு பாயிண்டையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அதாவது இந்த இஷ்யூ பெருசானப்போ மொழியியல் வல்லுநர்கள் இதை பார்த்துப்பாங்க, இதை பத்தி அரசியல்வாதிகள் பேச வேணா என்னையும் சேர்த்து அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அதை பாயிண்டா பிடிச்சிக்கிட்டு கர்நாடகா நீதிபதியும் அதே தான் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா தமிழ்ல இருந்து கர்நாடகா பிறந்ததுன்னு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே கொஸ்டின் அந்த நீதிபதி கிட்டையும் நிறைய பேர் இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, ஆய்வாளரா, தமிழ்ல இருந்து கன்னடம் வரலன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஐ திங்க் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா டெஃபினட்டா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. அண்ட் இதனால கமல் அவர்களுக்கு ஒரு 20 to 25 கோடி ப்ராஃபிட் வராது. அண்ட் சேம் டைம் கர்நாடகா தியேட்டர்ஸ்க்குமே மிகப்பெரிய ஒரு லாஸ். ஏன்னா ரீசென்ட் டைம்ல கர்நாடகாவில் எந்த படங்களும் சரியா போகலையா. ரீசென்ட் டைம்ல அங்க ஓரளவுக்கு நல்லா ஓடுனது தமிழ் படங்கள் தானா. சோ அதனால கர்நாடகா தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே இது ஒரு லாஸ் தான். அண்ட் இந்த ஒரு இஷ்யூக்கும் ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல. வேணும்னா கன்னட படங்கள் தமிழ்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு வேணா தடை போடுங்க. KGF காந்தாரால இங்க எவ்வளவு வசூலாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி பண்ணா கன்னட இண்டஸ்ட்ரிக்கே மிகப்பெரிய ஒரு லாஸ். ஏன்னா அடுத்து காந்தாரா 2 வேற எப்படியும் வருது. சோ அதெல்லாம் விட்டுட்டு ஜனநாயகன் படத்தை தடை பண்ண பார்த்தாலாம் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.